மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம பச்சை பருப்பு தோசை எப்படி செய்யலாம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பச்சை பருப்பு ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். இது 50 கிராம், இதால் 2 போட்டுக்கிறேன். அடுத்தது 25 கிராம் வெள்ளை உளுந்து. அடுத்தது பச்சரிசி ஒரு 50 கிராம். அடுத்தது ஒரு 10 கிராம் அளவுக்கு வெந்தயம். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நைட்டு நம்ம ஊற வச்சுடுவோம். இது நைட்டு ஃபுல்லாக ஊறணும். இது 2 பேருக்கு தேவையான அளவு இருக்கும். இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊறிடுது. இதை நம்ம கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை கழுவிட்டு வடிகட்டிக்கலாம் தண்ணியை. இப்போ மிக்சியில் இதை 2 பிரிவாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சிக்குவோம். ஏன்னா பச்சை பருப்பு நம்ம போட்டுருக்கிறதுனால அது கொஞ்சம் தளன்னு இருக்கும். அதனால் அது கூட புதினா, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பகுதியை அரைச்சாச்சு. அடுத்தது இன்னொரு பகுதியும் அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி உள்ள பச்சை பருப்பை இதையும் அரைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு அது கூட சால்ட்டு தேவையான அளவு நம்ம போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா நம்ம கலக்கிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா தோசை சுட்டோம்னா அடை மாதிரி வரும். அது அந்தமாரி வர தள்ளன்னு இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அந்த தோசையை நம்ம அதில் ஊற்றுவோம். இந்த மாவு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தோசை ஊற்றலாம். அப்படியே சுற்றி எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மிகவும் நைஸாக சாப்பிட்றதுக்கு மிகவும் நைஸாக இருக்கும். சாப்பிட்ற மாதிரியே தெரியாது. இது மிகவும் சத்துள்ளதும் கூட, சுவையுள்ளதும் கூட. நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு பதிவிடுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.